இலங்கைக்கு விவசாயத்துக்காக நம்ம தொன்று தொட்டு 1800ஆம் ஆண்டுல இருந்து போயிட்டு இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ரீசெண்டா கூட 1900லயும் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த சூழல்ல இங்க இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300, 400 குடும்பங்கள் போயிருக்கு. அந்த போயிட்டு அங்க போதுமான அளவு விவசாய விஷயத்த அங்க இருக்க மக்களுக்கு கத்துக் கொடுத்துட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கே வந்துட்டாங்க. எதுக்கு போனாங்க? கத்துக் கொடுக்க போனாங்க. ஒரு தொழிலுக்காக நகர்ந்து தொழிலை அந்த இடத்துல கத்துக் கொடுத்து திருப்பி வந்துடுறாங்க. அந்த வந்த மக்கள் தான் இந்த கூடலூர்ன்ற கிராமத்துல இருக்காங்க. ஸோ இவங்கள அந்த காலத்துல இருந்தே நம்மளுடைய திராவிட கட்சிகள் ஒரு அகதிகள் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்திய அரசு தான் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த மாதிரி இலங்கைக்கு புலம்பெயர்ந்து தொழிலுக்காக புலம்பெயர்ந்தவர்கள் அத்தனை பேரும் திருநெல்வேலியில, கன்னியாகுமரியில, தூத்துக்குடியில, இங்க கூடலூர்ல, சென்னையில நிறைய இடத்துல சொல்லிட்டு ஒரு இது மாதிரி வச்சு நல்லா கவனிச்சுட்டு இருக்காங்க. அதுல மாற்று கருத்துல. ஆனால் திரும்ப தங்களோட குடும்பத்தோட இணைந்து தங்களுடைய சொந்த வீடு நிலப்புலங்களோட சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த கூடலூர் மக்கள். இப்படி இருக்கும் சூழல்ல வன காப்பக சட்டம் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப ஸ்மார்ட்டான வேலைகள் மாநில அரசில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர்கள் 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி இந்த பகுதி மக்களை அப்படி ஒரு அவச்செயல்கள் இந்த பகுதி மக்களுக்கு செஞ்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, யானை வழித்தடம் அப்படின்னு இருக்கிறது காரணத்தினால ஏற்கனவே அந்த இருந்த பகுதி மக்கள் எல்லாம் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. தொன்று தொட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே 90% விவசாய பெருமக்கள். அப்படி இருக்கும் தருவாயில் அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல எந்த விலங்கு எப்போ வரும்ன்ற முதல் கொண்டு தெரியும். அப்படி இருக்கும் தருவாயில் அந்த இடத்துல இவனுங்க ஏதோ ஒரு விஷயத்தை ஆட்டையை போடுறதுக்காக யானை வழித்தடம் சொல்லிட்டு வேற இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த இடத்துல நீங்க இருக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அந்த பகுதி மக்களை கொண்டு போய் ஒரு பில்டிங் சின்னதா வீடை கட்டி கொடுத்து உட்கார வச்சுறாங்க. அவங்களும் அங்கே நல்லபடியா இருக்கு. வனத்தோட எக்ஸ்பான்ஷன், அதாவது ஃபாரஸ்ட் எக்ஸ்பான்ஷன்ற பேர்ல கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சொல்லிட்டு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மன்மோகன் சிங் அவர்கள் பிரைம் மினிஸ்டரா இருக்க காலத்தில் ஆர்ஆஸ் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த மாதிரி சர்டன் கிலோமீட்டர்ஸ் இந்த பார்டர்ல நம்ம இன்க்ரீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. நீங்களாம் எம்பி சார், தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய, அதுவும் முக்கியமா நீலகிரி தொகுதியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய எம்பி சார். நீங்க உங்க பீரியட் அப்படி நடந்திருக்கு. நீங்க கொஞ்சமா யோசிச்சு இது பண்ணிருக்க வேணாம் சார். அதே கூடலூர் பார்டர் தான் கேரளா இருக்கு சார். அங்க கிளீனா ட்ரென்ச் போட்டிருக்கான் தெளிவா. அந்த ட்ரென்ச் மீறி எந்த வகையான வனவிலங்குகள் உள்ள வர முடியும் வாய்ப்பே கிடையாது. மக்களை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டை அந்த மாதிரி ட்ரென்ச் எதனா போட்டிருக்கீங்களா? ட்ரென்ச் நீட்டா போட்டு அந்த ட்ரென்ச்சோட டெப்த் ஆகட்டும், அந்த காம்பவுண்ட் வால் ஆகட்டும், ஏனைய கம்பி வேலி ஆகட்டும், எல்லாம் அவ்வளவு பர்ஃபெக்ஷனா போட்டு வச்சிருக்கான் கேரளாக்காரன்.